Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தருக்கு தெரியுது. இப்போ அத பத்தி எனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்ப வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஃபீவர்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இது எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது பாருங்க. ஒரு விஷயம் தெரியும், எனக்கு அது வேணும், எனக்கு அது பிடிக்கும், இந்த மாதிரி சொல்லும்போது அதை நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் சொல்லணும்னு பாத்துக்கோங்க. அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சொல்லும்போது ஒரு क्वेश्चन கேட்கும் போது எப்படி do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம் தானே. ஒரு பாசிட்டிவ் क्वेश्चन do இல்லனா does. அப்போ இங்க எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கா, எப்படினா how, அத ஃபர்ஸ்ட் போடுறணும் தானே. எப்படி, என்ன, எங்க, ஏன், இந்த மாதிரி நம்ம क्वेश्चन கேட்கும் போது அத ஃபர்ஸ்ட் போடுறணும். போட்டுட்டு அதுக்கான ஆக்சிலரி வெர்ப், இப்போ சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நீங்க क्वेश्चन கேட்கும் போது அதுக்கான ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும் போது do இல்லனா does. இப்போ சப்ஜெக்ட பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். do வருமா does வருமா. சப்ஜெக்ட் என்ன, எனக்குன்னு வந்திருக்கு, எனக்கு என்னை மென்ஷன் பண்றது. ஓகே, எனக்கு, நான், இந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்ன சப்ஜெக்ட் ஐ வரும். ஐ வந்தா இங்க do தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அடுத்து என்ன போடணும், do போடணும். அடுத்து என்ன சப்ஜெக்ட் ஐ. ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் போடணும். அடுத்து வெர்ப் தெரியும், நோ. அப்போ எனக்கு எப்படி தெரியும், how do I know, how do I know. ஓகே, எனக்கு எப்படி தெரியும், இத ஞாபகம் வச்சுக்கோங்க. how do I know. ஓகே, எனக்கு எப்படி தெரியும். அடுத்து என்ன உனக்கு எப்படி தெரியும், என்ன உனக்கு எப்படி தெரியும், இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இல்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, உனக்குன்னு வந்திருக்கு. அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி, அதுக்கு how போட்டுறணும். how. அடுத்து என்ன சப்ஜெக்ட பொறுத்து இங்க சேஞ்ச் ஆகும். do வருமா does வருமானு. சப்ஜெக்ட் உனக்கு, உனக்குன்னு you வந்திருக்கு. அப்ப you வந்தாலும் இங்க என்ன வரணும், do தான் வரும். சப்ஜெக்ட் I, you, அடுத்து we, they, அடுத்து plural noun வரும்போது இங்க என்ன வரணும், do தான் வரும். சரியா? அப்ப how do you தெரியும், know. அடுத்து என்னை, என்னைன்னு சொல்லும் போது me, இது ஆப்ஜெக்ட். சரியா? என்னைனா me. அப்போ என்ன உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how do you know me, how do you know me. ஓகே, உன்னை எனக்கு எப்படி தெரியும். இது அவர்களை உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்போம்ல, அவங்கள உனக்கு எப்படி தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ அவர்களை, அவர்களை உனக்கு எப்படி தெரியும். இப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம், how do you know. இங்க என்ன நீ வர இடத்துல இங்க them வரும். ஓகே, them, அவர்களை அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்கள உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how do you know them, how do you know them. ஓகே, அடுத்து இது அவளுக்கு எப்படி தெரியும், இத பத்தி என்னது அவளுக்கு எப்படி தெரியும். இது எப்படி கேட்கலாம், அவளுக்கு எப்படி தெரியும். சப்ஜெக்ட் என்ன அவளுக்குன்னு வந்திருக்கு. அப்ப எப்படின்னு பாருங்க, எப்படி how, அத ஃபர்ஸ்ட் போட்டுறணும் தானே. how. அடுத்து என்ன வரணும், do இல்லனா does சேர்ப்போம் தானே. அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க அவளுக்குன்னு she வந்திருக்கு. she வந்தா இங்க என்ன வரணும், does தான் வரணும். சப்ஜெக்ட் he, she, it, சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும், does வரணும். ஓகே, does. அடுத்து சப்ஜெக்ட் வெர்ப் என்ன, தெரியும், தெரியும்னா know. அடுத்து இதுனா this. ஓகே, அப்போ இது அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how does she know this, how does she know this. ஓகே, அடுத்து இது மீராவுக்கு எப்படி தெரிஞ்சது,
போல இது மீராவுக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க பாருங்க, தெரிந்தது. பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம். ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சாச்சு. அப்ப எப்படி? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்றோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? ஃபர்ஸ்ட் எப்படி அத போட்டுறணும். ஹவ். அடுத்து என்னன்னா, முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம क्वेश्चन கேட்கும்போது அங்க டிட் யூஸ் பண்ணணும். ஓகே, டிட். அடுத்துதான் என்ன வரணும்? சப்ஜெக்ட். மீராவுக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? மீரா. அடுத்து என்ன வரணும்? verb. தெரிந்தது. இங்க நோ தான். ஏன்னா இங்க டிட் வந்திருக்கு. இந்த டிட் வந்தாலே verb present formல தான் இருக்கும். சரியா? அடுத்து இது. இதுனா this. அப்போ இது மீராவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, how did மீரா know this? How did மீரா know this? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? நமக்கு சொல்லுவோம்ல, அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்ம யாராவது கேட்பாங்க, அவன் எங்க போனா, அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்றது பாருங்க. அவன் எங்க போனான்னு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து எனக்கு எப்படி தெரியும்? இத ஃபர்ஸ்ட் எடுப்போமா? எனக்கு எப்படி தெரியும்னா இது எப்படி சொல்லுவோம் நம்ம? how do I know தானே. எனக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப how do I know? how do I know தானே. how do I know? எனக்கு எப்படி தெரியும்? அடுத்து என்னது? அவன் எங்க போனான்னு. இப்போ இததான் நம்ம क्वेश्चन ஃபார்மட்ல எழுதுவோம். மற்றபடி இத நம்ம அலம ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்றோம்ல, அதே ஃபார்மட்ல தான் எழுதுவோம். ஆனா அதுல எங்கேயும் WH क्वेश्चन வந்திருக்கு. அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எங்கேனா where. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? பாஸ்ட் முடிச்சு போன விஷயம். ஆல்ரெடி அவன் போயாச்சு. அதுதான் நம்ம சொல்றோம். அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ சாதா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட் தான். அப்ப எப்படி? where போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். அவன், he. அடுத்து என்ன? போனான். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அதோட பாஸ்ட் went. ஓகே. இததான் நம்ம क्वेश्चन ஃபார்மட்ல எழுதி இருக்கோம். இது சாதா ஸ்டேட்மெண்ட். அதுல வேர்னு WH क्वेश्चन வந்திருக்கனால அது ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம். சரியா? அப்போ அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்லலாம்? how do I know where he went? how do I know where he went? ஓகே. அடுத்து அவன் அங்க இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் அங்க இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்லலாம்? உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்றது? உனக்கு எப்படி தெரியும்னா how do you know? how do you know தானே. how do you knowனா உனக்கு எப்படி தெரியும்? அடுத்து அவன் அங்க இல்லைன்னு. இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் அங்க இல்லைன்னு. இல்ல பாருங்க, அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து அங்க இல்லைன்னு அப்படின்னா ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி அங்க இருக்கா அங்க இல்ல இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க be verb தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? be verb. be verbனா am, is, are, was, were, will be. அதுல இங்க என்ன யூஸ் பண்ணணும்? is யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் he வந்திருக்கு. இது present. இப்போ நம்ம சொல்றது. ஓகே. அப்ப present ஃபார்முக்கு சப்ஜெக்ட் he வந்தா இங்க is யூஸ் பண்ணணும். he is அங்க இல்லைன்னு நெகட்டிவ் தானே. not there. the there னா அங்கே. ஓகே. அப்போ அவன் அங்க இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? how do you know he is not there? how do you know he is not there? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் ஏன் வரலைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஏன் வரலைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்லலாம் பாருங்க. எனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்றது? how do I know தானே. how do I know எனக்கு எப்படி தெரியும்? அடுத்து அவன் ஏன் வரலைன்னு பாஸ்ட் முடிச்சு போன விஷயம். ஓகே. அவன் வராததை பத்தி தான் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ற. அப்போ முடிச்சு போன விஷயம் இன்னொன்னு நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே. அப்ப முடிச்சு போன விஷயம் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இது எனக்கு எப்படி தெரியும்? இதுதான் क्वेश्चन ஃபார்மட்ல நம்ம சொல்லுவோம். how do I know. அடுத்து வர இந்த நிகழ்வை நம்ம என்னது? இந்த செட்டை
நம்ம சாதா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் போலதான். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்ல, நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல அப்படி. இல்ல வந்து ஏன் WH கொஸ்டின் இருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா ஒய், ஒய் போட்டுட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட் எழுதிடணும். அவன், அவன்னா he. அடுத்து நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம் தானே, அப்ப என்ன didn't வரும். பாஸ்ட்ல நெகட்டிவ்னா didn't தான். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே didn't. அடுத்து வரல verb, வரக்கூடிய செயல் பாரதிக்கு இங்கிலீஷ்ல come, அத அப்படியே எழுதணும். சரியா? ஏன்னா பாஸ்ட பத்தி பேசினாலும் இந்த did didn't வந்தாலே நம்ம இங்க verb present formல அப்படியே எழுதணும். சரியா? அப்போ அவன் ஏன் வரலன்னு எனக்கு எப்படி தெரியும் இப்படின்னா எப்படி சொல்லலாம்? How do I know why he didn't come? How do I know why he didn't come? Okay? அடுத்து அது நல்லா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நல்லா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்லலாம் பாருங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? How do you know? How do you know? தானே? How do you know னா உனக்கு எப்படி தெரியும்? அது நல்லா இல்லைன்னு உன்னோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அப்ப அங்க என்ன சேர்த்து பேசுவோம்? be verb தான் சேர்ப்போம். உன்னோட நிலையை பற்றி சொல்லும் போது அங்க be verb தான் சேர்ப்போம். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் அது சப்ஜெக்ட் it, அதுனா it. அடுத்து என்ன வரணும்? is. இப்போ பிரசன்ட் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகே, it சப்ஜெக்ட், he she it சிங்குலர் நவுன் வரும்போது இங்க is சேர்ப்போம். சரியா? is not வரும். நெகட்டிவ்ல தானே சொல்றோம். not. நல்லா இல்லைன்னு good. ஓகே, அப்போ அது நல்லா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எப்படி சொல்றது? How do you know it is not good? How do you know it is not good? Okay? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம கேட்போம்ல, நான் இன்னைக்கு காலேஜ் போகலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்போமா? அது எப்படி கேக்குறது பாருங்க. உனக்கு எப்படி தெரியும் நான் காலேஜுக்கு போகலைன்னு? அப்போ இன்னைக்கு வந்து என்னது முடிச்சு போற விஷயத்த பத்தி தான் நம்ம கேக்குறோம். இன்னைக்கு நடந்தாலும் இப்போ காலேஜ் முடிஞ்ச பிறகு நம்ம கேக்குறோம், இல்ல சாயங்காலம் கேக்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கேக்குறோம்னா முடிச்சு போற விஷயத்த பத்தி தான் நம்ம கேக்குறோம். அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம வந்து நெகட்டிவ்ல கேக்குறோம். ஏன்னா கல்லூரிக்கு போகலைன்னு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அப்போ முடிச்சு போற விஷயத்த பத்தி நம்ம நெகட்டிவ்ல கேட்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவ்ல சொல்லுவோம். அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அத வந்து பிரசன்ட்ல இப்போ கேக்குறோம். சரியா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னா how do you know? தானே? how do you know அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்? அடுத்து என்ன நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகலைன்னு இது எப்படி சொல்றது பாருங்க. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அது வந்து ஸ்டேட்மெண்ட் தான். சாதா क्वेश्चन கேக்குறது போல அந்த மாடுலேஷன் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் மாடல். அப்போ சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன didn't வரும். போகலைன்னு நெகட்டிவ்ல தானே சொல்றோம். சோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து didn't. அடுத்து verb. verb எது? போகக்கூடிய செயல். நடக்கல. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அத அப்படியே எழுதணும். சரியா? அதுக்கு அடுத்து எங்க போகல? காலேஜுக்கு, கல்லூரிக்கு. அந்த இக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். அப்போ to போட்டு காலேஜ். ஓகே, அடுத்து இன்னைக்கு, இன்னைக்கு இன்னைக்குனா டுடே. ஓகே, அப்போ நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகலைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? How do you know I didn't go to college today? How do you know I didn't go to college today? Okay? அடுத்து எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்லலாம்? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how do you know தானே? How do you know? உனக்கு எப்படி தெரியும்?
எனக்கு அது பிடிக்காதுன்னு ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிம்பிள் பிரசன்ஸ் படி பிடிக்காதுன்னா சிம்பிள் பிரசன்ஸ்ல நம்ம நெகட்டிவா சொல்லுவோம், பிடிக்கும்னா சிம்பிள் பிரசன்ஸ்ல பாசிட்டிவா சொல்லுவோம். அப்ப என்ன சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்றோம். எப்படி சப்ஜெக்ட் எனக்கு, எனக்குன்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? பிடிக்காதுன்னு நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப இங்க என்ன வரணும்? டோன்ட் இல்லனா டசன்ட். சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசும்போது டோன்ட் இல்லனா டசன்ட் சேர்ப்போம். ஓகே, அப்ப இங்க என்ன வரணும்? ஐ வந்திருக்கனால டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட். அடுத்து பிடிக்கிறதுக்கு லைக். I don't like, எனக்கு பிடிக்காது. அது, அதுன்னு சொல்லும்போது it இல்லனா thatன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? How do you know I don't like it? How do you know I don't like it? ஓகே, அடுத்து எனக்கு காய்ச்சல்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு காய்ச்சல்னு உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்லலாம் பாருங்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி சொல்றது? How do you know? How do you know? என்ன எனக்கு காய்ச்சல்னு. அப்போ எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்னது? நம்ம வந்து உடம்பு சரியில்லாததை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க வெர்பா என்ன வரும்? have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, I have. அடுத்து இங்க என்ன வரணும்? காய்ச்சல், a fever. ஓகே, அப்போ எனக்கு காய்ச்சல்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how do you know I have a fever? How do you know I have a fever? எனக்கு காய்ச்சல்னு உனக்கு எப்படி தெரியும்? சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் எப்ப வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்ம வந்து யாராவது கேட்பாங்க தானே, அவன் எப்ப வருவான், அவன் எப்ப வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படி நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது பாருங்க. அவன் எப்ப வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா how do I know தானே. How do I know? எனக்கு எப்படி தெரியும்? என்ன அவன் எப்போ வருவான்னு ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, ஃபியூச்சர் அவன் எப்போ வருவான்னு. ஓகே, அப்போ எப்படி எப்போ, எப்போனா when, WH question அத ஃபர்ஸ்ட் எழுதணும் when. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்க்கணும்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து will போடுவோம். அடுத்து verb. verb என்ன? வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே, அப்போ அவன் எப்ப வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how do I know when he will come? How do I know when he will come? ஓகே, அடுத்து அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்லுவோம்ல அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்றது பாருங்க. அவருக்கு மேரேஜ் ஆகிவிட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? how, உனக்கு எப்படி தெரியும்னா how do you know? தானே how do you know? உனக்கு எப்படி தெரியும்? என்ன அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு. அப்போ ஒருவருடைய நிலையை சொல்றோம். ஓகே, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அந்த மாதிரி ஒருவருடைய நிலையை சொல்லும் போது அங்க என்னது? be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம் தானே. அப்ப அவருக்கு சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன? be verb is. சப்ஜெக்ட் he வந்தா பிரசன்ட்ல நம்ம is யூஸ் பண்ணுவோம். அடுத்து திருமணம் ஆயிட்ட married. இது வந்து adjective. அப்போ அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது எப்படி கேட்கலாம்? how do you know he is married? how do you know he is married? ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? அவ ஏன் சாப்பிடலன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ ஏன் சாப்பிடலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.